தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் நிர்மலா தேவி அதே கல்லூரியில் படித்த மாணவிகளை தவறான பாலியல் தொடர்பான விஷயங்களுக்கு அழைத்ததாக, வழிகாட்டியதாக மாணவிகளின் புகாரை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்தனர். மேலும் இந்த வழக்கில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள விருதுநகர் மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள மகிழா கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக 1160 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையும் மேலும் 2வது கட்டமாக 200 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து நாளை அந்த பேராசிரியர் நிர்மலா தேவி தொடர்பான வழக்கில் காலை 10:30 மணிக்கு மேல் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பாலவேல், நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.